உலகமே இப்ப பதற்றத்தோட தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் இடையில இப்ப போர் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 நாடுகளுக்கும் போர் நடக்கிறதுனால, மத்த நாடுகள் ஏன் பதற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா, ஈரானுடைய உயரிய தலைவரான அலி கமோனி அவர அமெரிக்கா போர்ல வீழ்த்திருக்காங்க. இதனால ஈரான் கோபமடைஞ்சு அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க. எல்லா நாடுகள்லயும் அமெரிக்காவுடைய நிலத்தளங்கள் இருக்கிறதுனால, அந்த நாடுகள் எல்லா இடத்துலயுமே ஈரான் வான்வழி மூலமா தாக்குதல் நடத்துறாங்க. அதனாலேயே அந்த நாடுகள்ல பதற்றம் அதிகமாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உலகத்திலே ரொம்ப பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேபியால தான் இருக்கு. அரேபியால அரக்கோ அப்படின்ற ஒரு நிறுவனத்து மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால அரேபிய நாடு ரொம்பவுமே பதற்றத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகள்லயும் கச்சா எண்ணெய் ஆலைகள் இருப்பதனால அந்த நாடுகளுமே குறி வச்சு ஈரான் தாக்கிட்டு வராங்க. அமெரிக்கா மட்டும் இல்லாம இஸ்ரேல்லயுமே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. இஸ்ரேல்ல ஏன் தாக்கப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கூட கைகோர்த்து இஸ்ரேலுமே ஈரானை தாக்கிட்டு வராங்க. அதனால இஸ்ரேலுடைய முக்கிய நகரங்களா கருதப்படுற எல்லா இடங்கள்லயுமே வான்வழி மூலயமா ஈரான் தாக்கிட்டு வராங்க. அதனால இஸ்ரேல் நாடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஒரு சைரன் ஒலியை எழுப்பி நீங்க எல்லாருமே பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகின் முக்கியமான கடல் வழியா கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்ற கடல் வழியை ஈரான் மூடுவதாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அந்த தடைகளை மீறி கப்பல்கள் போனா அது தீ வச்சு கொளுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய புரட்சிகர பாதுகாப்பு படையின் மூத்த தளபதி இப்ராகிம் ஜப்பாரி சொல்லியிருக்காரு. இதனால சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளின் ஏற்றுமதி இதன் வழியாகத்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் இருக்கு. ஆனா இப்ப இது மூடப்பட்டதுனால அதனுடைய ஏற்றுமதி எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. இதனால கச்சா எண்ணெயோடைய விலை $200 உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா உள்பட அனைத்து நாடுகளிலுமே எரிபொருளுடைய விலை ரொம்பவுமே உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இலங்கையில பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகும் அப்படின்ற அச்சத்துல மக்கள் எல்லாருமே அதை வாங்க போனதுனால போக்குவரத்து ரொம்பவுமே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு எரிபொருள் இருக்கு. அதனால நீங்க யாரும் அச்சமடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இஸ்ரேல் மறுபடியும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால ஈரானும் பதிலுக்கு இஸ்புல்லா அமைப்போடு சேர்ந்து ஏவுகணையும் ட்ரோன்கள் மூலமும் இஸ்ரேலை தாக்கிட்டு வராங்க. இதனால வளைகுடா நாட்டில் உள்ள மக்களின் அடிப்படை சேவைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையத்துக்கு போன மக்கள் எல்லாருமே விமான நிலையம் மூடப்பட்டதுனால அங்கேயே தங்கியிருக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கு. இந்த போர்ல ஈரானுக்கு ஆதரவா சீனாவும், அமெரிக்காவுக்கு ஆதரவா பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளும் இணைஞ்சிருக்காங்க. அதோடு இந்த போர்ல நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவை சேர்ந்த ஒருவரும் இதுல உயிரிழந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால அந்த தாக்குதல்ல ஈரானுடைய மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த போர் 4 இல்ல 5 வாரங்கள் இன்னும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரான் ஒன்னு சரணடையணும், இல்லைன்னா அவங்களுக்கு மரணம் தான் நேரும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. இந்த போர் 3ஆம் உலக போரா மாறுமா என்று உலக மக்கள் ரொம்பவுமே அச்சத்தில் இருக்காங்க.